அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மதுரையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று ரோடு ஷோ சென்று மக்களை சந்திக்கிறார். மதுரை விமான நிலையத்திலிருந்து பெருங்குடி, அவனியாபுரம், திருமலை நாயகர் சிலை வழியாக ரோட் ஷோ. மதுரையின் முதல் மேயரான எஸ். முத்துவின் சிலையை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், தென்காசி, தேனி, திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாது எனவும் ஜூன் 9ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமும் அளித்துள்ளது. அதன்படி திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை, புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அல்லது பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் பயிலும் பள்ளி வரையிலும் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என்று அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் உப்புமாவுக்கு பதில் பொங்கல், சாம்பார் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் அரசுக்கு 7,80,00,000 கூடுதலாக செலவு ஏற்படும் எனவும், ஆனாலும் இதை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. எனவே முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் வழங்கப்படும் அரிசி அல்லது ரவை உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்க முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு. சேலம் மாவட்டத்தில் இன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க உள்ளது. பெத்தநாயகன்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை அளிக்கும் நிறுவனங்களும் வேலை நாடுனர்களும் tnprivatejob.tngovernment.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இருக்க வேண்டும். ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் காரணத்தால் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், தொற்று அறிகுறி தென்படுவோரிடமிருந்து பாதுகாப்பான தொலைவில் இருக்க வேண்டும் எனவும், உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், பொது இடங்களில் கைக்குட்டைகளை வைத்து மறைத்து கொண்டு இருக்க வேண்டும் எனவும், பருவகால காய்ச்சல் பாதிப்புகளை தடுக்க தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையை ஒட்டி இன்று மே 31, நாளை ஜூன் 1ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. முதலமைச்சர் பயணம் செய்யும் பகுதிகளில் ட்ரோன் பறக்க தடை விதித்து ஆட்சியரான சங்கீதா உத்தரவிட்டிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு. திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கை வரியானது 8%லிருந்து 4% குறைத்து அரசு ஆணையிட்டுள்ளது. திரைத்துறையினரின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். 120 மின்சார பேருந்துகளில் சேவையை ஜூன் 3ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். 2025 இறுதிக்குள் சென்னை முழுவதும் 625 மின்சார பேருந்துகள் இயக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படாத வகையில் நவீன வசதிகளுடன் மின்சார பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 4 புதிய கலை கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு 11 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட்டும் உள்ளன. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறக்கப்படும் எனவும், உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய இடங்களிலும் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.